நீங்கள் இது வரைக்கும் பட்டாணியில் சுண்டல் பண்ணியிருப்பீங்க, மூக்கடலையில் சுண்டல் பண்ணியிருப்பீங்க, பச்சை பயிரில் கூட சுண்டல் பண்ணியிருக்கீங்க. இதுபோல் வெள்ளை சோளமில் சுண்டல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் அதை விட ரொம்ப 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 ஹெல்த்தியானதும் கூட. நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோளத்தையும் நிலக்கடலையும் வந்து ஊற வச்சு வச்சுருங்க. நல்லா ஒரு 12 ஹவர்ஸ் ஊறணும். மறுநாள் காலையில் வந்து குக்கரில் போட்டு நல்லா ஒரு 10 விசில் விட்டு எடுங்க. நல்லா வந்து வெந்துடும். நிலக்கடலையும் வந்து தனியாக வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது தாளிப்பு கொடுக்கறதுக்காக வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக. அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துருங்க. நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செய்கிறதுனால ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்காக செய்கிறேன். அதனால் பச்சை மிளகா ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஃபைபரும் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து பசியை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வைக்கும். கண்டிப்பாக அதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவராத்திரி வேறு வருது இல்லையா? நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக கூட படிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.